அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்திருப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பேச முற்பட்டேன், ஆனால் பேச விடாமல் தடுக்கப்பட்டேன் அப்படின்னு திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். நாடாளுமன்றத்தில் சீன விவகாரம் அரசியலாக்குவது யார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் பங்கேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அலீம் அல் புகாரி பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பாஜகவிலிருந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைந்திருக்கிறார். திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அலீம் அல் புகாரி, பெரிய குற்றச்சாட்டு பிரதமர் வைத்திருப்பது, மிக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகள்ல 5-6 முறை பேச விடாமல் நான் தடுக்கப்பட்டேன் எதிர்கட்சிகளால் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மீறி தன்னை தாக்குவதற்கு முற்பட்டார்கள் அப்படின்ற விமர்சனமும் அங்கே வைக்கப்படுகிறது. எதிர்கட்சியுடைய நடவடிக்கைகள் அவையுடைய மரபுகளுக்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு தானே இருக்க வேண்டும். என்னதான் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள்னா, எல்லா விதமான மரபுகளையும் விதிகளையும் மீறியதாக இந்த முறை எதிர்கட்சிகள் நடந்து கொண்டார்களா? இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கா? அது பாராளுமன்ற நிகழ்வுகளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இதற்கு முன்னர் நிர்மலா சீதாராமனுக்கு முன்னர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, டக்குன்னு ஒரு பேர் நினைவு, அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்மெண்ட், when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னா காங்கிரஸ் இருக்கும்போது. இதே மாதிரி மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் இந்த ஆந்திரா சீமாந்திரா இஷ்யூவை வந்து பேசுகிறார். பேசும்போது அவர்கள் கிழித்து தூக்கி எறிந்த காகிதங்கள், பாஜக காரர்கள் கிழித்து தூக்கி எறிந்த காகிதங்கள் அவர் தலைமையிலப்பட்டு கீழே விழுவுது. அவ்வளோ ப்ராக்சிமிட்டியில், அவ்வளோ கிட்ட எம்பிக்கள் சூழ்ந்து, 2-3 எம்பிக்கள் மட்டும் கிட்ட நின்று அவரை தற்காத்து நிற்கிறாங்க. அந்த நேரத்திலும் பிரதமர் பொறுப்புடன் என்ன எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படித்தான் செயல்பட்டார். இது வந்து பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இருப்பது. எவ்வளவு பெரிய யார் அரசியல் செய்கிறாருன்னு நீங்கள் தலைப்பிலே வச்சிருக்கீங்க. எனக்கு சவக்கூலி தோண்ட பார்க்கிறார்கள். இப்போ தான் தலைவர் ராகுல் காந்தி முறையாக இராணுவ என்ன எழுதியிருக்கிறாரோ, என்ன ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்ன எழுதியிருக்கிறாரோ அதை வாசிக்க முற்படுகிறார். உலகம் பார்க்கிறது. நீங்கள் ஒரு பேர் எடுக்காதீங்க, இல்லை நீங்கள் சைனாவை சொல்லாதீங்க, இல்லை அந்த பார்டரை சொல்லாதீங்க. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, நீங்கள் நான் என்ன பேசணும்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதையும் பார்க்குறாங்க. இல்லை, 2 விஷயங்கள் நீங்கள் சொன்னதில். ஒன்று, திரு நரவானே எழுதிய புத்தகம் வெளியிடப்படலை. ஓகே, அது வெளியிடப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று, விவாதத்திற்கு பட்டியலிடப்படாத விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு அவை நடவடிக்கைகளில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதில் எங்கேயாவது முரண்பாடு இருக்கா? இது 2ல எங்கேயாவது முரண்பாடு இருக்கா? சரி, இந்த 2 அப்படியே வச்சுக்குவோம். எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறது அப்படின்னு பேசுறது எந்த வகையில் சரி? இது ஏதாவது சபைக்கு சம்பந்தப்பட்ட வருதா? இப்படி ஒரு பிரதமர் பேசுவது, காங்கிரஸை தொடர்ந்து பேசுவது, ஜவஹர்லால் நேரு போனார், போயிட்டு இந்தியாவில் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இத்தனை கோடி இந்தியர்களை பிரச்சனைன்னு சொன்னார். அடுத்து இந்திரா காந்தி வந்தாங்க, இத்தனை கோடி இந்தியர்கள் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. இதுக்கு ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா? அகைன் நான் வர்றேன், பப்ளிஷ் பண்ணப்படாத புக்குங்கிறத விட்டுருங்க. நரவானே யாரு? முன்னாள் தலைமை ராணுவ தளபதி. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே. இப்போ நேற்று அவர் அதை உறுதிப்படுத்துறாருல்ல, அதை பற்றி பேசலாமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி பொங்கி எழுதுறீங்க? இவ்வளோ பெரிய இஷ்யூ, ஒரு பொய்யான புரட்டான ஒரு அவர் என்ன பேசினார், அவர் என்ன சொன்னார், ரணவானே என்ன சொன்னார் அப்படின்னா, தொடர்ந்து நான் வந்து உத்தரவு கேட்குறேன், சைனாவுடைய படை முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறது. இதுவே பாகிஸ்தானாக இருந்தா, ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வார் ஸ்கில்ஸை பற்றி விவரிச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். நான் தான் உத்தரவிட்டேன், ஏன்னா மேகமூட்டமாக இருக்கும்போது ராடாரில் நம்மளால் தப்பிக்க முடியும்னு சொன்ன அதே பிரதமர் தான் நான் ஃபோன் பண்ணுறேன், ராஜ்நாத் சிங் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, நீங்கள் புக்கை விட்டுருங்க, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி சொல்லுவதை ஒரு எல்ஓபி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய வாதத்தை கேட்டு பதில் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஜனநாயகம் கூட இல்லையா?
அதை விட்டுருங்க, புக் பப்ளிஷ் ஆகல சரிதான். அவருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் யாராவது ரிப்ளை கொடுத்துருக்காங்களா? திரு நரவாணையோட ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அவருடைய ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கங்க. நீங்க புக் வேணாம், நீங்க அது புக் தானே பப்ளிஷ் ஆகல, இன் டோட்டல் நீங்க புக் பப்ளிஷ் ஆகலங்க. நீங்க அதை பற்றியும் விவகாரம் இருக்கு, அது அமேசான்ல லிஸ்ட் ஆனது. அது நான் கேட்ட முதல் கேள்விக்கான இது பதில். புக்கு வெளியிடப்படல, ஆனா அவர் பேசியிருக்கிறாரே, அந்த செய்தி பற்றி விவாதிக்கலாமே. நான் இரண்டாவதாக சொன்னேன், பட்டியலிடப்படாத குடியரசுத் தலைவர் உரைக்கு சம்பந்தம் இல்லாத விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு குறித்து நிகழ்ச்சி நிரலில் இல்லாதவற்றை பேச வேண்டாம்னு சபாநாயகர் சொல்வதற்கு அதிகாரம் இல்லையா? அதுக்கு தலைவர் ராகுல் காந்தி அங்கேயே பதில் சொன்னாரு. குடியரசுத் தலைவர் உரையை நிகழ்த்துகிறார், நான் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி தானே கேள்வி கேட்கிறேன், இதுக்கு ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க கேட்ட அதே கேள்வியை சபாநாயகர் சொல்றாரு. சபாநாயகர் கேட்ட கேள்விக்கு பதிலுரை கொடுக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி, பதிலுரை கொடுக்கிறார். நான் கேட்கறது இந்த தேசத்தின் பாதுகாப்பை பத்தி நான் கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லலாமே அப்படின்னு கேட்கிறார். ஏன் நீங்கள் ஏன்னா இது ரொம்ப அங்கேயும் விவாதிக்கப்படல, இன்னும் கூட அது விவாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பாயிண்ட் தான் நான் வர்றேன். மீண்டும் இது விவாதிக்கப்படக்கூடாது என்று நரேந்திர மோடி விரும்புவதனால் தான் அடுத்து யோசிக்கிறார், நம்ம என்ன செய்வோம், பெண் எம்பிக்கள் என்னை தாக்க வந்தாங்கன்னு ஓம் பிர்லா வச்சு சொல்ல வைப்போம். அகைன் வேற விவாத பொருள் மாறும். இப்ப அதான் நம்ம விவாதிக்கிறோம். விவாதிக்கப்படக்கூடிய பொருள், நரேந்திர மோடி அவர்கள் முறையாக ராஜ்நாத் சிங் தன்னுடைய பதவிக்குள் இருந்து அந்த அழைப்பை ஏற்று சீன ராணுவம் நம்மை நோக்கி முன்னேறி வருகிறது. 1963 பிறகு 20 ராணுவ வீரர்களை, 1963 போருக்கு பிறகு 20 ராணுவ வீரர்களை சீன அத்துமீறலில் பலி கொடுத்தது நரேந்திர மோடி ஆட்சியில தான். அப்ப ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு கொடுக்கிறோம், அந்த அழைப்புக்கு பதில் இல்ல. அஜித் தோவாலுக்கு கூப்பிடுறோம், அஜித் தோவாலுக்கு பதில் இல்ல. அகைன் ஜெய்சங்கருக்கு கூப்பிடுறோம், ஜெய்சங்கருக்கு பதில் இல்ல. இதெல்லாம் பாரதூரமான விஷயம். தன்னை மிகப்பெரிய அளவில் எதிரிகள் கண்டு நடுங்கிறது. இதே அவர் சொன்னதுதான். சீனாவை பார்த்து லால் ஆங்க், ரெட் ஐஸ காட்டியிருக்க வேண்டாமா காங்கிரஸ் அப்படின்னு பேசிய நரேந்திர மோடி எங்க ஃபெயிலியர் ஆனாரு என்பதை தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி விடுவார் என்பதற்காக எனக்கு சவக்கூலி தோண்ட பாக்குறாங்க, பெண்கள் அவரை தாக்க. இவ்வளவு பாரதூரமா குற்றச்சாட்டுங்க. ஒரு துளி ஆதாரத்தை தர முடியுமா? 2 பெண் எம்பிக்களை நீங்க சொல்றீங்க. அப்ப இது ஒரு பெண் பிரதிநிதித்துவத்துக்கு எதிரான வாதம் இல்லையா? இது 2 பெண் எம்பிக்கள் வந்தாங்கன்னா என்ன ஆதாரத்தை? இது இன்னைக்கு எங்களுடைய ராஜ்யசபா எம்பி இம்ரான் பிரதாப் இருந்து ரொம்ப அழகா கேட்டார். ஒரே கேள்வி, இருக்கிறதுலயே ஆக உச்சபட்சமான இடம் பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட்ல பிரதமரை தாக்க வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தான் அந்த பாதுகாப்பு உறுதி பண்ணணும். அப்படி பார்த்தா எம்பிக்கள் திடீர்னு முற்றுகிட போவதாக எனக்கு தகவல் வந்ததுன்னு ஓம் பிர்லா சொல்றாரு. அதனால பிரதமர் பேச்சு நிறுத்தி விடுவாரா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அப்ப இப்படியே சொல்லி நீங்க எல்லா விவாதத்தையும் தவிர்த்தரலாமே ரொம்ப ஈஸியா. இப்படியே ஆதாரமற்ற விஷயங்களை சொல்லி எனக்கு தகவல் ஆதாரம் இருக்கணும்ல. அதுக்கு இப்படியே ஆதாரம் இல்லாமல் உங்களால் தவிர்க்க முடியும் என்றால் இதையே சொல்லி நீங்க எல்லா விவாதத்தையும் தவிர்த்தரலாமே ரொம்ப ஈஸியா. இது எல்லாருக்குமே ஒரு காரணமா போயிருமே. அப்படி பார்த்தா ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இங்க என்னன்னா கோர் இஷ்யூ எது டிஸ்கஸ் ஆயிருக்கணும் நியாயமா. எப்படி டைவர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. எனக்கு சவக்குழி தோண்ட பாக்குறாங்க, என்ன அழிக்க பாக்குறாங்க, காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சு, 2 பெண்கள் என்ன தாக்க வந்தாங்க என்று சொல்லி கோர் இஷ்யூ என்ன அப்படின்னா பாகிஸ்தான், இதே பாகிஸ்தானா இருந்தது அப்படின்னு சொன்னா 100 ரவுண்ட்ஸ்கள் 500 ரவுண்ட்ஸ்கள் சுடுவதற்கான அனுமதி அவர்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு அத்தாரிட்டியா தரப்பட்டிருக்கு. அதான் நரவாணே சொல்றாரு. ஆனா இதுவே சைனா என்றால் கேட்டுட்டு தான் செய்யணும். ஏன்னா அக்ரெசிவா அவருடைய பதில் இருக்கும். இதை பொலிட்டிஷியஸும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தான் நான் பதில் கேட்கிறேன். 8:15 இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நரவாணே சொல்றாரு, நான் 8:15 இருந்து வெயிட் பண்றேன். 9:10, 9:25, 10 மணி ஜோபி உச்சித் ஹை வோ கரோ அப்படின்னு உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி என்கின்ற வார்த்தை இந்திய களத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, குறிப்பாக சீனாவை எதிர்க்கின்ற அவருடைய தெம்பை பரிசோதித்து விடும் என்பதற்காக அதுல இருந்து டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பதில் சொல்லாம நகர்றேன். ஓகே, திரு ஆசீர்வாதமாச்சாரி, நாட்டின் பாதுகாப்பு குறித்து நடந்த உரையாடல்கள் பற்றி பேசணும் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் விடுக்கக்கூடிய கோரிக்கை நியாயமற்றதாக ஆளும் தரப்பு பார்க்கிறார். வணக்கம் கார்த்திகேயன். அதாவது எதிர்கட்சி எப்படி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறார்களோ அதே மாதிரி எதிர்கட்சி உறுப்பினர்களும் பேசுவதற்கு முழு உரிமை உள்ளது பாராளுமன்றத்துக்குள்ள. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுல 2 விஷயங்கள் உள்ளுக்குள்ளார புதஞ்சிருக்கிறது. எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு புத்தகத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் காட்டுகிறார்கள். அந்த புத்தகம் மத்திய இராணுவத்துறையால் இதுவரை அதுக்கு பர்மிஷன் வழங்கப்படவில்லை. அதாவது ஆர்மி ரூல் 1954 செக்ஷன் 21 படி இராணுவ அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக உயர் அதிகாரிகள் அவங்களுடைய புத்தகங்களை எழுதும் பொழுது அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்.
அந்த பெர்மிஷன் கொடுக்காத பட்சத்தில் அதை வந்து வெளியிட முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் ராணுவ தளபதி நரவானே அப்படின்னு அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்காரு, 4 States of Destiny. நான் அதுக்குள்ளார புகாரி பேசினது மாதிரி அதுக்குள்ளார உள்ள அந்த போர்ஷனை வந்து நான் வந்து பேச விரும்பல. ஏன் பேச விரும்பலன்னா, அந்த புத்தகத்துக்கு பெர்மிஷனே கொடுக்கப்படவில்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன், நான் வந்து ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்றால் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் எழுதி பெர்மிஷன் வாங்கணும். அது வாங்காத பட்சத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட முடியாது. ஆனா அந்த அன்னைக்கு அவையில நடந்ததை நம்ம வந்து பார்க்கணும். ராகுல் காந்தி வந்து அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு, அதுல ஆனா உண்மையா நரவானே வந்து பேசுறாரு, ஊர்ஜிதப்படுத்துறாரு. அந்த செய்தியை பற்றி கூட பேசக்கூடாதா? கார்த்திகேயன், அதுக்கு வரேன். நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இதுல வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்தை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும், ரூல் நம்பர் 349 லோக்சபா ரூல் படி. அப்படி ஆத்தென்டிகேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்க பிளேஸ் பண்ணவும் முடியாது, அதுல இருந்து வந்து மேற்கோள் காட்டியும் பேச முடியாது. சபாநாயகர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். உடனே ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் புத்தகத்தை வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது, ஆனா அந்த புத்தகத்துடைய எக்ஸ்ட்ராக்ட் கேரவன் அப்படின்ற ஒரு பீரியாடிக்கல்ல, ஒரு மந்த்லி பீரியாடிக்கல்ல வந்திருக்குது. அதுல ஒரு 39 பக்கம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை வேணா வந்து ஆத்தென்டிகேட் பண்றேன் 349(1) ரூல் படின்னு. ஆக்சுவலி அந்த புத்தகம் இதுவரை எங்களுடைய கையில் கிடைக்கவில்லை. என்னை பொறுத்தவரை வந்து நான் இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய 142 நூலகங்களுடைய பொறுப்பாளர், அது அகில இந்திய பொறுப்பாளர். இந்த புத்தகம் கேரவன் அப்படின்ற இந்த பீரியாடிக்கல், அந்த மந்த்லி மேகசினுக்கு நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 6ஆம் தேதி ஆகுது. ஒரு மாசத்துல அந்த புத்தகம் என்னோட கைக்கு 1ஆம் தேதி காலையில அல்லது 31, அதுக்கு முந்தின நாள், இப்ப பிப்ரவரி மாசம் வந்து அந்த புத்தகம் இருக்குதுன்னா எனக்கு ஜனவரி 31ஆம் தேதியே கிடைச்சிடும். அதுவும் குறிப்பாக இந்த கேரவன் மேகசினை நான் கண்டிப்பாக படிப்பேன். ஏனென்றால் இவர்கள் தொடர்ந்து கடந்த 11 வருடங்களாக வந்து எங்களை எதிர்த்து தான் எழுதி கொண்டு வருகிறார்கள். எனக்கு திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நம்மை எதிர்த்து யார் எழுதினாரும் அதை நீங்கள் படிக்க வேண்டும், அதை வந்து நம்மளுடைய லைப்ரரியில் வைக்க வேண்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் 142 காப்பி நான் வாங்கி என்னுடைய லைப்ரரிஸ்ல வைக்கிறேன். இன்னைக்கு 6ஆம் தேதி ஆச்சு, இந்த கேரவன் மேகசின் வரல. ஆனா அதே சமயம் வந்து அதுல இருந்து வந்த எக்ஸ்ட்ராக்ட், ஆன்லைன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுறார். ஆனா சபாநாயகர் அதுக்கு ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா, பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் 2023 படி அதை வந்து நீங்க ஒரு எவிடன்ஸா ஒத்துக்க முடியாது. அப்படியாப்பட்ட சமயத்துல அவரால் வந்து அந்த டாக்குமெண்ட்டை பிளேஸ் பண்ண முடியாம, ஆத்தென்டிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் வந்து பேசல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது? இப்பதான் புகாரி வந்து ஒரு பெரிய கேள்வி கேட்டார், எனக்கு வருத்தமாகவும் இருந்துச்சு. அதாவது என்ன நடந்துச்சு, 5 மணிக்கு நம்மளுடைய பிரதமர் வந்து பதில் உரை நிகழ்த்த வேண்டும். இது வந்து அவையுடைய பிசினஸ்ல வந்து பிக்ஸ் பண்ணது. ஆனால் அவர் வருவதற்கு முன்பு, இதுதான் முக்கியமான விஷயம், அவர் வருவதற்கு கிட்டத்தட்ட 5 நிமிடத்துக்கு முன்பிருந்து பெண் எம்பிக்கள், காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அங்கு அவருடைய இருக்கைக்கு முன்பு இருந்து கொண்டு அங்கு வந்து பதாகைகள், பேனர்ஸ் இதெல்லாம் வந்து கையில பிடிச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து அவருடைய பெயரை சொல்லி கோஷம் போட்டு கொண்டிருந்தார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமானதா அது? இல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது கிடையாது. இவர் வந்து இவரையே மேற்கோள் காட்டி பேசினாரு. யார் வந்து திரு ஜெய்ட்லியை பத்தி பேசினாரு, சுஷ்மா மேடத்தை பத்தி பேசினாரு. அந்த கேஸை 2G பத்தி தான். அந்த கேஸை என்னோட கேஸ் தான், 2G கேஸ் தான். அந்த சமயத்துல அதிமுக பாஜக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 2011, 2010, 2009 தொடர்ந்து வந்து முடக்கிட்டு இருந்தாங்க. அதை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா அதே சமயம் எந்த பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய ஒரு விதத்தில் பாஜகவினர் நடந்து கொண்டார்கள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அதிமுக நடந்து கொண்டார்கள் என்றால், ஒரு நிமிஷம் புகாரி, நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் ஒரு நிமிஷம் தான். திரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு கேள்வி. நீங்க
காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருப்பார்கள்னு ஒரு முன்முடிவோட அது அணுகிறதோ இல்லை சபாநாயகர் அணுகிறதோ நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே அதையே நீர்த்து போக செய்தாதா? இப்படிலாம் நீங்க நடந்துப்பீங்க அப்படின்னு முன்முடிவோட அணுகிறது அதை நீர்த்து போக செய்தாதா? கார்த்திகேயன், பாராளுமன்றத்துடைய வளாகம், பாராளுமன்ற வளாகத்திற்குள் யார் இருந்தாலும் அவர்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சபாநாயகருடைய கடமை. அவதும் குறிப்பாக மக்களவையில் அவர் நடத்த வேண்டிய அடுத்து 1 நிமிடம் 2 நிமிடத்தில் சபாநாயகர் அமர்ந்து அந்த நிகழ்வை நடத்த வேண்டிய சமயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இதை சபாநாயகர் பிரியம்ட் பண்ணும் பொழுது அவருடைய கடமையை செய்கிறார். நடந்துருச்சுன்னா அப்படி நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியோ சபாநாயகர் சந்தேகப்பட்ட மாதிரியோ நடந்துருச்சுன்னா முழு கேள்வியும் எதிர்க்கட்சிகளை நோக்கி வந்துடும். ஆனா இப்படிலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள்னா 2 தரப்பும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. மக்கள் பிரதிநிதிகள் ஆளும் அரசாக மாறி இருக்கிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தானே. இதுவே தொடர்ந்து ஒரு காரணம். சரியான புகாரி அந்த கேள்வி எனக்கு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க கார்த்திகேயன். நான் 1984 பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கூடயே போறக்கூடிய அவருடைய பிஎஸ்ஓ இப்ப என் கூட என்னோட பிஎஸ்ஓ என் நிழல் மாதிரி என் கூட நடந்து வருவார். அவங்க ஒரு பிஎஸ்ஓ யாரை நம்பி தன்னுடைய உயிரை கொடுத்து அவங்க கூட கூட்டிட்டு போறாங்களோ அந்த பிஎஸ்ஓ துப்பாக்கி எடுத்து சுடுவான யாராவது எதிர்பார்த்தோமா? அடுத்தது 1 நிமிஷம் புகாரி. அடுத்தது ராஜீவ் காந்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல அளவு கலந்த அன்பு பாசம் வச்சிருந்தார். அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்படுவார்னு யாராவது எதிர்பார்த்தோமா? ஆக மொத்தம் ஒரு சபாநாயகர் அந்த அவையோடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்க்கக்கூடியவர். பிரதமர் மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பினருடைய சேஃப்டி செக்யூரிட்டி அவர் கையில இருக்குது. அந்த சமயத்துல அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரொம்ப மலிவாக தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பேசுவது கண்டிக்கத்தக்கது. இது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் சம்பந்தப்பட்ட பின்விளைவு, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகளுடைய பின்விளைவு. இதுவும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள், மக்கள் பிரதிநிதிகளை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள். மக்கள் பிரதிநிதிகளை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறீர்கள். புகாரி ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியில போக வேண்டாம், நேயர்களுக்கு புரியணும். நீங்க இந்தியாவுடைய நிலப்பகுதிகளை சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஒரு முன்னாள் ராணுவ தலைமை தளபதி புக்ல எழுதுறாரு. அந்த புக் வெளியிடப்படல, ஆனா அவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு அந்த செய்தி குறித்து. பேச வேண்டாமா? இல்ல இவ்வளவு நாள் கிடப்பில் இருந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து திடீர்னு ஏன் ஓர் இரவுல முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. அது இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லையா? அது குறித்து பேச வேண்டாமான்னு கேட்கக்கூடிய கேள்விகள்ல நியாயம் இல்லையா? புக் வெளியிடப்படல, விதி, அதை தள்ளிடுவோம். டென்சிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் முக்கியம் இல்லையா? விவாதத்திற்கு உட்படுத்தணும்னு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த பொருளுடைய அடர்த்தி ரொம்ப முக்கியம் இல்லையா? சீனாவுடைய ஆக்கிரமிப்புங்கிறது முக்கியம் இல்லையா? திடீர்னு ஏன் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் சைன் ஆச்சு, கையெழுத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கோ நாட்டு மக்களுக்கோ நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தாதானே முடியும். அதற்கு சபாநாயகர் எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டாரா? கார்த்திகேயன், அதாவது நீங்க கேட்ட 2 விஷயம். முதல் விஷயம் இந்தியா சீனாவுடைய பிரச்சனை பத்தி பலமுறை நம்மளுடைய ராணுவ அமைச்சரை எழுந்து நின்று பதில் சொல்லியிருக்கிறார். இது பலமுறை விவாதத்திற்கு வந்துள்ளது. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்லயும் வந்திருக்கிறது, பிரைவேட் மெம்பர் டிஸ்கஷன்லயும் இது வந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க அடுத்த விஷயம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பத்தி அன்னைக்குதான் நம்மளுடைய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நீண்ட ஒரு அறிக்கையை 2 பக்க அறிக்கையை சமர்ப்பித்தார். லோக்சபாலும் சமர்ப்பித்தார், ராஜ்யசபாலும் சமர்ப்பித்தார். அதிலும் அவர் குறிப்பாக என்ன சொன்னார்? இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கிறத பத்தியும் கோடு காட்டி பேசிட்டு அடுத்தது இந்த ஒப்பந்தம் சைன் ஆனதுக்கு பிறகு நாங்கள் விரிவாக இதை பத்தி விவாதம் வைப்போம் அப்படின்னு சொன்னார். அரசு அறிக்கை தாக்கல் பண்றதோ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அரசு தாக்கல் பண்றதோ அறிக்கை தாக்கல் பண்றதோ நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் பேசுறதோ அறிக்கை தாக்கல் பண்றதோ ஒன் வே கம்யூனிகேஷன். அங்க எதிர்க்கட்சிகளுக்கு அந்த அறிக்கை மீது சந்தேகம் இருக்கு. பிரதமர் பேசுனதுல அமைச்சர்கள் பேசுனதுல சந்தேகம் இருக்கு, வேறு சில கேள்விகள் இருக்குன்னா அதை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கா இல்லையா?
எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்ட அம்சங்களை பத்தி எப்படி திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ண முடியும்? நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? நோக்கம் எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் என்ன? அப்பதான் நான் அடுத்த கேள்வி நான் சரவணன் என்ன நினைக்கிறாங்க? கார்த்திகேயன் ரொம்ப சிம்பிள் அவையை நடத்திவிடக் கூடாது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா. அதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டிட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் நடத்த விடக்கூடாது? அவங்களுக்கு வேற சப்ஜெக்ட் இல்ல. ஏன் நடத்த விடக்கூடாது? ஏன் அவங்கள்ட்ட வேற என்ன இருக்குது? இப்போ நீங்க ஜனாதிபதியோட உரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 11 வருட சாதனை, அதிலும் குறிப்பாக கடந்த 1 வருடத்துக்குரிய சாதனையை ஜனாதிபதி பட்டியலிட்டார். அதை பற்றி நாம் பேசினோம் என்றால், திரு நரேந்திர மோடி அவர்களை பேச விட்டோம் என்றால் மக்களுக்கு தெரிந்துவிடும் நரேந்திர மோடி என்னெல்லாம் நல்லது செய்திருக்கிறார் என்றதை மக்கள் பார்த்து விடக் கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. ஆனால் அதையும் மீறி நேற்று ராஜ்யசபால 1.5 மணி நேரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சாதனையை பட்டியலிட்டு காட்டினார். அதை கேட்பதற்கு கூட திராணி இல்லாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தார். திரு சரவணன் கேட்போம். நாடாளுமன்றத்தை அந்த அவையை நடத்த விடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அரசுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் இது மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம். அதனால இந்த செயல்பாடுகளை நீங்க செய்யறீங்கன்னு விமர்சிக்கிறார் அவர். வெட்கக்கேடு. ஒரு இந்தியாவை 11 வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இப்படி தான் தோன்றித்தனமாக கற்பனையில் உதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் மீது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் மீது வைப்பது வெட்கக்கேடு. அதாவது ஒரு முக்கியமான கேள்வியை நண்பர் எழுப்பினார். அதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் இராணுவ தளபதி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. என்ன உத்தரவு கொடுத்தீங்க? நீங்கள் பேச வேண்டியதானே, டிக்ளேர் பண்ண வேண்டியதானே? நாங்கள் கொடுத்தோங்க, இதை பண்ணு, இப்படி பண்ணுன்னு நாங்கள் சொன்னோம், இங்கே நில்லு, தைரியமாக நில்லுன்னு நான் சொன்னோம். ஒரு இராணுவ தளபதி இந்தியாவை அவர் மனசில் என்னெல்லாம் ஓடுதுன்னு சொல்கிறாரு. கோவிட் இருக்குது, இந்த வாரம் என்னால் நடத்திட முடியுமா, இந்த வாரம் நடத்தினா சப்ளைஸ் கிடைக்குமா, எனக்கு மென் பவர் கிடைக்குமா என்று மனம் வெதும்பி போயிருக்காரு. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை எப்பவுமே ஆர்மி சப்சர்வியன்ட் டு பொலிட்டிக்கல் கிளாஸ். அரசியல் மட்டும்தான், அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இங்க முடிவுகளை எடுக்க வேண்டும். அதை அப்படியே மாற்றுவது போல இந்தியாவில் இப்படி ஒரு இன்டிசைசிவ் லீடர், ஒரு கோழை இருந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான முடிவுகளை இந்தியாவுடைய அரசியல் அதிகாரம் எடுத்ததே கிடையாது. இதை கண்டு கோழைத்தனமாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன நல்லா இருக்கும்? என்ன நல்லா இருக்கும்? இதுதான் உண்மை. உண்மை சுடத்தான் செய்யும். உண்மை சுடத்தான் செய்யும். உண்மை சுடத்தான் செய்யும். உண்மை சுடத்தான் செய்யும். அப்ப அந்த ராணுவ தளபதி, இப்போ ராணுவ தளபதி அந்த இந்தி வார்த்தையை சொல்றாங்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ ஐ லீவ் இட் டு யூ, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். நான் என்ன சொல்றேன், இது எது சரியா செஞ்சா சரியா இருக்குமோ அதை செய். இது தவறு, இப்படி இல்ல அப்படின்னா சார் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஹிம், நரவான் மேல நடவடிக்கை எடுங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. இப்போ அந்த புத்தகம் வெளிநாட்டுல ரிலீஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? இதை இங்க பேசலாமா, இதை பேச முடியாதா, இதை ஏன் இவர் பேசுகிறார், அது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க. அதை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா யாருக்காவது? இல்ல. அதை விட்டுட்டு கோழைத்தனமாக அவர் ராகுல் காந்தி நான் புத்தகத்தை பிரசன்ட் பண்ணுவேன் அப்படின்ன உடனே ஓடி ஒளிந்து கொண்டு என்ன சொல்றாங்க, இது முந்தின நாள் 6 மணிக்கு 5 மணிக்கு இது நடக்குது. எப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரி எப்போ வெளியில வருது? மறுநாள் மத்தியானம் 1 மணிக்கு ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க நைட்டெல்லாம். எப்படி? ஏன்னா அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை பரிசீலிப்பதற்காக போகிறார், அதனால பிரதமர் வராம போயிட்டாருன்ற நேரட்டிவ் அன்னைக்கு ஃபுல்லா இந்தியா முழுக்க பரவிடுச்சு. அது பாஜகவிற்கு டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, அடுத்த நாள் 1 மணிக்கு இப்படி ஒரு தகவலை கசிய விடுகிறார்கள். இல்ல 10 ஆண்டுகள்ல 5-6 முறை என்னை பேசவே விடாமல் தடுத்தார்கள்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். அவரு இந்தியாவிலேயே எந்த பிரதமர், பாராளுமன்றத்திற்கே வராத பிரதமர் யாரு அப்படின்னா அது திரு நரேந்திர மோடி அவர்கள். கொடுமை என்ன அப்படின்னா, மணிப்பூரை பற்றி விவாதம் நடந்துச்சு. அதுல மணிப்பூர்ன்ற வார்த்தையா பேசல அவரு. காங்கிரஸ் 1969 இதை செய்தது, காங்கிரஸ் 1972 இதை செய்தது, எல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு 3 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசினாரு. இப்படிப்பட்ட வீரம் மிக்கவர் தான் நம்முடைய பிரதமர்.
அதை விட முக்கியமா என்னென்ன பண்ணாருன்னா, இப்போ அடுத்து ராஜ்யசபால போய் பேசினார். அப்போ அது ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்ல. அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சரிங்க, பெண் எம்பிக்கள் அப்படியே. அதை விட கேவலம் வந்து என்னன்னா, இந்த டிடிபியோட எம்பி அவன் என்ன சொல்றாங்க, நேத்து டிடியோட ஸ்போக்ஸ் பர்சன் கடிக்க வந்துருவாங்களாம். அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னா பல்லு இருக்கா, டிராகுலாவா இவங்க என்ன ஒரு இதை அதையும் வந்து பாஜகவினர் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதுதான் சரியோ அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த எம்பிக்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயரை வந்து வேண்டுமென்றே பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அவர்களுக்கு இல்ல, தேர்ந்தெடுத்து அனுப்பிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய இழுக்கு. உங்களுக்கு பிரச்சனைகளை பேச தெம்மும் இல்ல, திராணியும் இல்ல, தைரியம் இல்ல. கர்மா இஸ் கேச்சிங் அப் அப்படின்றாங்க. அதே போலதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? வெகுஜன ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதா? 2008ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ் a convicted sex offender. 13 மாதங்கள் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. எதற்காக? ஒரு மைனர் பொண்ணை soliciting for prostitution இதுல புளோரிடா நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குது. அவரோட தொடர்பில் இருக்கிறாங்க பாஜகவுடைய மந்திரிகள், அனில் அம்பானி. எதற்காக? எல்லாம் மோடி பேரை தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, சிஐசின்னு சொல்லி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். எதிர்க்கட்சிகள் விரும்புறதெல்லாம் நாடாளுமன்றத்துல பேசணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற போது இல்ல முக்கியமான விஷயம் இல்ல, இது விரும்புற விஷயம் கிடையாது. இது அவங்க பட்டியலிடப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு சபாநாயகர் தடை சொல்லல, ஆளுங்கட்சி தடை சொல்லல. விரும்புற விஷயங்கள்லாம் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டு வேறுபாடு இருக்கு. விரும்புற விஷயங்கள் கிடையாது. இது இப்படி ஒரு விஷயம். அதாவது மோடி அவர்கள் வந்து ஸ்டீவ் பேனன் அப்படின்றவரை பார்க்கணும். ஜேர்டு குஷனர் யார் இவர் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்போட மருமகன். 2016 2020 அவர் தான் அங்கே கோலோச்சி கொண்டிருந்தார். அவரை பார்க்க விருப்பப்படுகிறார்னு சொல்லி அனில் அம்பானி மோடியின் சார்பாக யாருக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாரு? இந்த செக்ஸ் அஃபெண்டர் எப்ஸ்டீனுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா? இப்படி இவ்வளவு மோசமாவா போவோம் இந்தியாவுடைய ராஜாங்க உறவுகள்? ஒரு செக்ஸ் அஃபெண்டர் கிட்ட போய் இது பண்ணி, அதை விட கொடுமை ஹர்தீப் பூரி அந்த அமைச்சர். இவர் வந்து எனக்கு வந்து விசா, என்னுடைய செக்ரட்டரிக்கு விசா வாங்கி கொடு, என்னுடைய செக்ரட்டரிக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுனா அது கூட பரவாயில்ல. நீ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அவனுக்கு தெரியாதுங்க கேட்டாங்க போனாங்கன்ட்டு. அதை ட்வீட் செய்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா போன்ல கூப்பிட்டு மிரட்டுகிறார் ஹர்தீப் பூரி. என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது, மரியாதையா நீ போட்ட ட்வீட்டை டிலீட் பண்ணுன்றாரு. முடியாது போடான்றாங்க. அவங்க என்ன தெரியுமா நடக்குது? அவர்களை வைத்து ஆபாசமாக உருவகேலி செய்து ஆபாசமான அவங்கள பத்தி, அந்த பெண் எம்பியை பத்தி ஆபாசமான செய்திகள் எல்லாம் வெளியில வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாஜக. இப்படித்தான் இவர்கள் செயல்படுவார்கள். இவர்களுக்கு இந்தியாவை பற்றியோ மக்களை பற்றியோ எந்த அக்கறையும் கிடையாது. அனில் அம்பானியை காப்பாற்றணும். எதுக்கு அனில் அம்பானியை காப்பாற்றணும்? 40,000 கோடி ஊழல் பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன பண்ணாங்களா? மாட்டாங்க. எதிர்க்கட்சிகளுடைய வாதமும் ஆளும் கட்சி தரப்புடைய விளக்கத்தையும் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து? சார், இதை வந்து நாடாளுமன்ற நடவடிக்கையில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லி ஆற்ற வேண்டிய கடமைகளையும் சரியாற்றியிருந்தால் அது சரியாக இருக்கும். யாரு? நான் காங்கிரஸை சொல்கிறேன். அதை விடுத்து இப்போ வந்து இந்த தகவல் வந்திருக்கிறது என்று ஒரு இதில் வச்சுக்கோங்க. அதனுடைய ஆதென்டிசிட்டி ப்ளஸ் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படாத ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வேறு எங்கே வேணாலும் ரிலீஸ் ஆகிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இன்னும் வெளிவராத ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு விவாதத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா என்பதை வாதத்தின் மூலம் வென்று காட்டியிருக்க வேண்டும். ஒன்று அதில் பண்ணலை. அதற்கு மாறாக நீங்கள் இந்த மாதிரி எங்கள் மீது, இந்த எம்பிக்கள் மீது, எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த வித அதை தான் சொல்ல வரேன் சார். நீங்கள் அந்த சபையினுடைய நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டே விவாத பொருளாகிட்டே போனீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லைல்ல. நீங்கள் முடக்கும் போது, அப்போ முடங்கிய நேரத்தில் எந்த விதமான அக்ரெசிவாக இருந்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்களோ நானோ ஐவிட்னஸ் கிடையாது. பட் இவங்க எப்படி ஒரு கருத்தை சொல்றார்களோ, நாங்கள் பேசுவதை தடுத்தார்கள், அதை செய்தார்கள். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இவங்களுடைய அக்ரெசிவாக இருக்கக்கூடிய தன்மை குறித்து அவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்ல, எல்லா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான விஷயங்கள்லயும் அது நடந்திருக்கு தானே. நீங்க பேப்பரை கிழித்து எறிவது, சபாநாயகரை முற்றுகிடுவது, எல்லாமே எல்லா கட்சியும் அவர்களும் இது போன்று பேச விடாமல் தடுக்கப்பட்டார்.
அவரும் ஒரு குடியரசுத் தலைவர் உரையின் மீது பிரதமர் பேசாமலேயே குரல் வாக்கெடுப்பில் அப்போதும் நிறைவேற்றி போகத்தான் செய்தது. அந்த நடைமுறைகள் அந்த கரண்ட் சப்ஜெக்ட்ல இருக்குதா? நீங்க இன்றைக்கு அங்கு பட்ஜெட் குறித்து அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து இல்லை, இன்றைக்கு நடக்க வேண்டியது குறித்தான விவாதமாக இதை மாற்றி இதற்கு ஒரு பெர்மிஷனை பெற்று ஒரு தனி விவாதமாக வைக்கலாம். அதுதான் அவங்க கேட்கிறாங்க. குடியரசுத் தலைவர் உரைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் சம்பந்தம் இல்லையா? குடியரசுத் தலைவர் உரைக்கும் சர்வதேச ராஜாங்க ரீதியிலான உறவுக்கும் சம்பந்தம் இல்லையான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? அதாவது இந்த சீன ஆக்கிரமிப்பு குறித்து பல நேரங்களில் பல விவாதங்களில் பல இடங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அங்கே நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை இன்றைக்கு அப்படி ஒரு பதட்ட நிலை இருக்கிறதா இல்லையா? இல்ல நடந்து போன விவகாரம் இப்போ ஒரு பதட்ட நிலை இருக்கிறது. அதற்கு ஆக்கப்பூர்வமாக நாம் ஒன்றை பேசி அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அல்ல அந்த ஆபத்தில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு விவாத பொருளாக்கி அதை விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்வதில் நாடாளுமன்றத்தின் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதாக அர்த்தம். சரி, அப்ப இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து பேசுங்க, அது இப்ப கரண்ட்ல தானே இருக்குன்னு கேட்கறதுக்கும் நேரம் கொடுக்கலன்றாங்க எதிர்க்கட்சி. சார், நீங்க சபையை முடக்கிடுறீங்க. உங்களை பேச வைத்தா என்ன சப்ஜெக்ட் பேச போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நாங்க இதைத்தான் கேட்க வந்தோம் என்று சொல்வது எப்படி, இவர்கள் சொல்வதை எப்படி அங்க சரியா நம்ப முடியும்? இப்போ உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்ட போது சரி இந்த புத்தகத்தையா விட்டு விடுங்கள், நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிருக்கலாம்ல, அடுக்கடுக்காக அடுக்கிருக்கலாம்ல. சரி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்ப ஏதாவது ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கு. அந்த விவகாரம் குறித்து நாட்டு மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரணும், ஆளும் தரப்பின் விளக்கத்தை பெறணும் அப்படின்னா பரவாயில்ல. எப்போவோ நடந்த ஒரு விவகாரம் குறித்து பேசுவதற்கு இப்போது ஏன் எதிர்க்கட்சிகள் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இது வரைக்கும் மோடி அவர்களுடைய ட்ராக்கை பார்க்கணும். இப்படி கேள்வி கேட்கப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரா? இந்தியாவில் ஹாட்டா, அதாவது பாய்லிங் இஷ்யூஸ் இருக்கும்போது, இப்போ நம்ம சரவணன் சார் சொன்ன மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூர் இஷ்யூ, இட் டுக் மோர் தென் 120 days, 120 நாளுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு பிரதமருக்கு அதை பற்றி வாய் திறப்பதற்கே. ஆனால் பாராளுமன்றத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கூட அவரை கூப்பிடுறாங்க, அப்போ தான் வருவார் அப்படின்னு. வந்தால் 56 நிமிடங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் இல்லை என்று பேசினார். சொல்றாரு, அவர் அப்படி ப்ரொடக்டிவா பேசுறவரா இருந்தா பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அப்படிங்கிறார், உடனே அவங்க இருக்கவங்கலாம் நோ கான்பிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஜோக் காட்டுறாருங்க பார்லிமெண்ட்ல. அப்ப நான் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. அவர் ஆசீர்வாதம் சொல்ற அதை கடந்து போயிட்டாரு. when parliament is used to ignore issues, அதுதான் அவர் சொன்னது, அருண்ஜேட்லி சொன்னது, சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னது. நீங்கள் பாராளுமன்றத்தை முக்கிய பிரச்சனைகளை விவாதிப்பதை விட்டும் நீங்கள் தடுப்பதற்கென்றே பாராளுமன்றத்தை பயன்படுத்தினால் இதெல்லாம் தேவையா? உங்கள்கிட்ட மணிப்பூர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வெளியேறின பிறகுதான் இந்த வாயை திறக்கிறாரு. ஒன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ற பாருங்க. இது வரைக்கும் இங்க விட்டுருங்க, பாய்லிங் இஷ்யூ தான் பேசணுமான்னு கொஸ்டின் கேட்டீங்க, அதுவும் நியாயம் கிடையாது. பாய்லிங் தான் பேசணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் இவர்களை எதிர்த்த எந்த விஷயத்தை வர விட்டு இருக்கிறாங்க? பிபிசி என்னாச்சு? அந்த டாக்குமெண்ட்ரி வர விட்டாங்களா? நீங்கள் ஜனநாயக பூர்வமானவராக இருந்தால் உங்களை எதிர்த்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நீங்க வர விட்டுருக்கலாம். இப்ப அவர் சொன்னாரு புக்கு வெளியே வராது, இது இந்த விவாதமே நடைபெறாம போயிடுமோன்னு எதிர்க்கட்சிகள் அச்சப்படுறீங்க. அஃப்கோர்ஸ் அவரோட நேரம் தான். சார், அதாவது அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதே பாகிஸ்தானோடுனா இப்படி இருந்திருப்பார்களா அப்படின்னு. சார், இதுவரை புக்க வெளியே விடாம வெளியே வர விடாம பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. அப்புறம் வாதமே நடக்காது. இது வார் ரிலேட்டடா பாகிஸ்தானோடுனா இது மாதிரி இருந்திருப்பாங்களான்னு கேக்குறாங்க. நம்ம இதுவரைக்கும் நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தானாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இந்த 3 நாடுகளோடும் போர் முறை என்பதை ஒரே மாதிரியாக அடாப்ட் பண்றோம். டிப்ளமசி இருக்குல்ல சார், 3க்கும் வேறு வேறு விதமான நடைமுறை இருக்கு. ஒவ்வொருவருடைய பலம் பலகீனம் இதெல்லாம் பார்த்து தானே செய்ய முடியும். நீங்க அங்கனா அப்படி செஞ்சீங்க, இங்க இப்படி செய்யலன்னா பாகிஸ்தானும் சீனாவும் ஒரே தளத்துல வச்சு பார்க்க முடியுமா? அப்படி பார்ப்பது சரியான அணுகுமுறையா இருக்குமா? அதுல டிப்ளமசி இருக்கா? குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறது எதிர்க்கட்சிகள்னா அல்ல ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம். குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பவர் பணியில் இருந்த முடிவுகள் எடுத்த முன்னாள் ராணுவ தலைமை தளபதி எடுத்து அவர் இதை சொல்றார். சார், ராஜீவ் காந்தியினுடைய மரணம் குறித்த விசாரணையிலும் பதவியிலும் இருக்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க. வெளியே என்னென்னலாமோ சொல்றாங்க. அப்படி
ஒரு அதிகாரி என்ன அடிப்படையில் சொல்கிறார் என்பதை அவர் சொன்னதை வைத்துக்கொண்டு அதுதான் நியாயம் என்று உண்மை என்றும் நீங்க சொல்லுவதாக இருந்தால் அப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குறித்த விசாரணையிலும் பங்கேற்றவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, அப்ப எவ்வளவு பேர் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இன்றைக்கும் அதை எடுத்து இப்படி பொய்யா எஃப்ஐஆர் போட்டு இத்தனை பேர் இவ்வளவு நாள் சிறையில வச்சீங்களே, அப்ப அது என்னன்னு கேட்கும். திரு ஆசீர்வாதம், நாடாளுமன்றத்துடைய தற்போதைய செயல்பாடுகள் 2 விதமான தோற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒன்று, சீன ஆக்கிரமிப்பு விவகாரம், இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், இரண்டிலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அதை மத்திய அரசு மறைக்க பார்க்கிறது அப்படின்ற பெர்செப்ஷன் உருவாயிருக்கா, இல்ல ஒன்றுமில்லாத விஷயத்தை எதிர்க்கட்சிகள் ஊதி பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு நாட்டு மக்களிடையே பெர்செப்ஷன் உருவாயிருக்கா? என்ன நடந்திருக்கு? அதாவது நீங்க ரெண்டாவது சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் நடந்திருக்கிறது. அதாவது ஒன்றுமில்லாத ஒரு விஷயம், இவங்கள்ட்ட விஷயமே இல்லாத நேரத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நண்பர் புகாரி சொன்னது, அதே மாதிரி நீங்களும் ஒரு கேள்வி ஒரு இடத்துல நீங்க நெட்டை கேட்டிருந்தீங்க, பட் அந்த சுற்றுல நான் பேச முடியல. அதாவது அவர் பேட்டி கொடுத்துட்டாரு, நாராயணனை பேட்டி கொடுத்துட்டாரு, அந்த பேட்டி கொடுத்ததை நீங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு. சார், அவர் ஏப்ரல் 2022 30 ரிட்டையர் ஆகிறார் சார். இந்த நிகழ்ச்சி அப்படி ஒன்று நடந்திருந்தா கூட அது அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டுக்கு கீழே வருது. ஏன்னா ராணுவத்துறை அமைச்சர், பிரதமர், அதே மாதிரி முப்படைகளுடைய தளபதிகள் 3 பேருமே, ஆர்மி, நேவி சீஃப், அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்ல வருது. அதே மீறி அதே நமக்கு கூட ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிகழ்வு நடந்திருந்தா 2020 அப்ப பீக் கொரோனா இருந்த சமயத்துல அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்ற ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். இவரு ரிட்டையர் ஆகுறது ஏப்ரல் 30, 2022. 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு சார்? சொல்லிருக்கலாம்ல, தூங்கிட்டு இருந்தாரா? திடீர்னு 2025 நான் ஒரு புத்தகம், இது ஒரு நோய் சார். இந்த ரிட்டையர் ஆன அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ஞானோதயம் எப்போ வரும் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு, பென்ஷன் பேப்பர் செட்டில் ஆனதுக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் பென்ஷன் வாங்கினதுக்கு பிறகு உட்காந்து புக் எழுதுவாங்க. அந்த புக்ல நான் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. இவருக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்கு. ஒரு நிமிஷம் சரவணன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் சார். இல்ல தைரியம் இருக்கு, அது எழுதுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? ரிட்டையர் ஆன பிறகுன்றீங்களே, ஒரு நீங்க சொல்லக்கூடிய 10 வருடங்கள் பிரதமராக இருந்தவருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார்னா அப்ப அவருடைய மனசாட்சி எப்படி உறுத்தி இருக்கணும்? அவரை மாசம் வரை எழுதி இருக்கலாம், அதை ஏன் சார் எழுதல? இன்னைக்கு அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அதனால சொல்லிட்டு இப்பவாது எழுதுறாரு. அவர் மேல அசோக் லவாசா என்ன பண்ணீங்க, சத்யபால் மாலிகா என்ன பண்ணீங்க, இதையெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடல. அடுத்தது இன்னொரு விஷயம் இல்ல என்னன்னா, இல்ல சார் ஆசீர்வாதம் சார், ஒரே ஒரு நொடி, நம்ம நேரம் கடந்து. அதாவது புத்தகம் எழுதிய நரவானேவுக்கு ஒரு நோக்கம், புத்தகத்தில் இருப்பதை விவாதிக்கணும்னு சொன்ன எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் அப்படின்னு கற்பிக்கும் போது பேச வேண்டிய பொருள் இருக்குல்ல. சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சா இல்லையா, சீன ராணுவம் முன்னேறும் போது நடவடிக்கை எடுப்பதற்கு 2.5 மணி நேரம் காலதாமதம் ஆனதா இல்லையான்னு பேச வேண்டிய பொருள் நீர்த்து போயிருது இல்ல. அங்க அதைத்தான் எதிர்க்கட்சிகள் கொஸ்டின் பண்றாங்க, டைவர்ட் பண்றாங்க மத்திய அரசு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். செப்டம்பர் மாசம் 15 2020 பார்லிமெண்ட்ல இது பத்தி விவாதம் நடந்துச்சு. அதே மாதிரி 2022 வின்டர் செஷன்ல இத பத்தி விவாதம் நடந்துச்சு. 2024 டிசம்பர் 3 மற்றும் 4 இதே சீனாவை பத்தி நம்ம விவாதம் பண்ணிருக்கோம். ஓகே சார், பதில் சொல்றேன். இல்ல போதுமான நேரம் கொடுத்துட்டேன், ரொம்ப நேரம் குறைவா இருக்கு, நான் உங்களுக்கு நிறைய நேரமே கொடுத்திருக்கேன். சரவணன், ஏற்கனவே பல முறை அவையில விவாதிக்கப்பட்டதுதான் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு விவகாரம். மீண்டும் அதை விவாதிக்கணும்னு வலியுறுத்துறது ஏன்னு கேட்கிறேன். இல்ல, சீன ஆக்கிரமிப்பு விவகாரத்தை பத்தி பாஜக பேசினதே கிடையாது கடந்த 6 வருடங்கள்ல. டேட் சொல்றேன் சார், நீங்க போட்டு சொல்லுங்க சார், போட்டு சொல்லுங்க. ஆசீர்வாதம் சார், டைம் இல்ல, முடிங்க. இப்போ கடந்த 6 வருடங்கள்ல சீனா என்ற வார்த்தையை பிரதமர் உபயோகிக்கவே இல்லை. அந்த வார்த்தையை அவர் பேசல 6 வருஷமா. என்ன காரணம்? நிறைய தடவை ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. இல்ல, அவர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்கள் எல்லாம், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? பேட்டியில சொல்றாரு திரு ஜெய்சங்கர் அவர்கள், என்ன தெரியுமா சொல்றாரு? Why will I go pick up a fight with China? They are a bigger economy.
அப்படின்னு சொல்லி வெட்கமே இல்லாமல் பேசினார், பேட்டி கொடுத்தார். இல்ல யதார்த்தம் தானே. என்ன யதார்த்தம் இல்ல, இதேதான் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? இல்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி என்ன பதில் சொன்னாரு அதுக்கு? நேரம் இல்ல சார், நேரம் இல்ல சார். ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அதுக்கு? ஒரு நொடி நேரம் இல்ல, அவர் முடிக்கட்டும். ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அதுக்கு? வலிமையான நாட்டுக்கு முன்பாக எடுக்க வேண்டிய ராணுவ நடவடிக்கைகளோ வர்த்தக நடவடிக்கைகளோ பார்த்து பக்குவமா தானே ஒரு அரசு எடுக்க முடியும். அதுல நியாயம் இல்லையா? இல்ல பக்குவம்ன்றது வேற, அப்படியே போய் சரணாகதி அடைவது என்பது வேறு. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? இங்கிலாந்து வந்து இஸ் a bigger economy than India, they are bigger than us. அப்படின்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா? சுதந்திரத்துக்கு எதிராக நம்ம போராடவில்லையா அப்படின்னு தானே கேள்வி கேட்டாரு. இதே நேரு நினைச்சிருந்தாருன்னா சைனா இஸ் a bigger economy, சைனா இஸ் a bigger country அப்படின்னா போருக்கு புரிந்திருப்போமா சீனாவோட? அது மட்டுமல்ல, இன்னொரு சின்ன கருத்து, என்ன அப்படின்னா இதே போலத்தான் எப்படி வந்து சீனா என்ற பெயரை சொல்லவில்லையோ, இப்ப டொனால்டு ட்ரம்ப் கிட்ட போய் அப்படியே சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். $500 பில்லியன் பொருட்களை நாம் வாங்க வேண்டுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா விளை பொருட்கள், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டை இதாக போது, இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட போகிறார்கள். இது குறித்துலாம் இது வந்து பெருமையாம அவருக்கு 3% இருந்துச்சு டாரிஃப், இன்னைக்கு 18% டாரிஃப், இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிரான டாரிஃப். இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணமா? ஓகே, வல்லரசுன்னு திரு அதிவீரன பாண்டியன், வல்லரசுன்னு சீனாவுடைய ஆக்கிரமிப்பு குறித்து சீனாவுக்கு எதிராக பேச மாட்டோம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா வல்லரசு, அதனால அவங்களுக்கு எதிரான பேச்சை பேச மாட்டோம், அவங்களுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கோன்றது இந்தியாவை பாதிப்புக்கு உள்ளாக்குமேன்னு எதிர்கட்சிகள் கவலைப்படுறதுல நியாயம் இல்லையா? இதுக்கு முன்னால் அந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? ஒவ்வொரு அமெரிக்காவோடு நேரடியாக சண்டை போட்டு ஏதாவது போர் தொடுத்துருக்காங்களா? இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் அமெரிக்கா வீழ்த்திட்டோம் செஞ்சுருக்காங்களா? இந்தியன் அரசு அதனுடைய நிதி ஆதாரத்தின்படி உரிய டிப்ளமசியை அந்தந்த காலகட்டத்தில் செய்கிறாங்க. சரி, மோடி அவர்கள் சீனா பெயரே உச்சரிக்கலைன்னு சொல்கிறாரு. மகாபலிபுரத்தில் வந்து சீன தலைவர்களோடு இங்கே பேட்டி நடத்தலையா? இல்லை, மற்ற வெளிநாடுகள் சீனா குறித்து எதிராக பேசுகிறாங்க இல்லையா? அதை தான் சொல்ல வரேன் சார். இல்லை, மற்ற நாடுகள் குறித்து பேசுதுன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும், அதாவது எதுவுமே இல்லாத என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் சார். இவ்வளவு கோடி மக்களுக்கும் அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்கள் செய்திருக்கிற ஏற்றுமதி இறக்குமதியுடைய வால்யூம் தெரிஞ்சுட்டு பிரதமரா இருந்துட்டு பேசுறது வேற. ஆனா எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு இதுக்கு எந்த விஷயத்தையும் பொறுப்பேற்க முடியாது. இல்ல, சீனாவோட ஆப் எல்லாம் டெலீட் பண்ணாங்க சார். இதுதான் இவர்களுடைய வீரம். இல்ல, நாட்டின் போராடுறான்னு சொல்லிட்டு சீனாவுக்கு எதிரானவர்கள் சொல்லி இப்படிப்பட்ட சீனா ஆப்களை டெலீட் பண்ணி அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். சீனாவுக்கு எதிராக எதுவுமே செய்யலன்னாரு, என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு அவரே சொல்றாரு. சீனாவோட ஆப் டெலீட் நீங்க இந்த அதுதான் பெரிய எதிர்ப்பா? அதுதான் எதிர்ப்பா சார்? எதிர்ப்புடைய தொடக்கம் தானே சார். இல்ல, நீங்க என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நீங்க நேருடைய காலத்திற்கு வெளியுறவு கொள்கை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும், நாடாளுமன்ற விவாதம் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும், எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய விவாதத்தை விரும்பணும், அப்படி செய்யணும். ஆனால் இன்றைக்கு நடந்திருப்பது, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு சபாநாயகர் சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், மோடி இதுவரை தன்னை ஒரு பலகீனமான மனிதராக காட்டிக்கொண்டதே கிடையாது அரசியல்ல. பிஜேபியும் அவரை அப்படி யாரும் காட்டவில்லை. ஆனால் இந்த நிகழ்வில் எனக்கு மரணக்குழி தோண்டுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் என்று அவர் சொல்லுகிற போது இவர்களுடைய செயல் கரும்புள்ளியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் என்னுடைய. ஒரே நிமிஷம், மணிசங்கர் ஐயரே என்ன கொல்வதற்காக சுபாரி கொடுத்திருக்காரு, பாகிஸ்தான்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்காரு, பொய் பேசினவர் தான். திரு புகாரி, சீனாவை பார்த்து அமெரிக்காவை பார்த்து மத்திய அரசு பயப்படுகிறதுன்னு நீங்க விமர்சனம் பண்ணா, கடந்த காலத்துல சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக காங்கிரஸ் அரசு என்ன காத்திரமான நடவடிக்கைகள் எடுத்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவேன் சொன்னதுனால. 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து ரிச்சர்ட் நிக்சன் தலையிட்டார். அப்போது மரியாதைக்குரிய இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? பீயிங் எ டெவலப்பிங் கண்ட்ரி வி ஹேவ் அவர் பேக் போன் ஸ்ட்ரைட் எனஃப் ஃபில் அண்ட் ரிசோர்சஸ் டு ஃபைட் ஆல் அட்ராசிட்டிஸ். எவனோ ஒருத்தன் 1000 மைலுக்கு உட்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உத்தரவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையே ட்ரம்ப்புங்கிற வாயை திறந்து நரேந்திர மோடி பேசுவாரா? இது ஒரு சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் 2020 பேசுனதுக்கு முடிஞ்சதுக்கு இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு. என்றைக்கோ செத்து போன நேருவையும் இந்திரா காந்தியும் தோண்டி எடுத்து எப்போ பார்த்தாலும் மோடி பேசுகிறாரு. 12 வருஷமாக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு மக்கள் கேட்க மாட்டாங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு அவர் மட்டும், நாராவாணி மட்டும் இல்லை, யோகேஷ் குமார் ஜோஷி, லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ் குமார் ஜோஷியோடு தனக்கு நடந்த உரையாடல்களைத்தான் அவர் பதிவு செய்கிறார் அந்த புத்தகத்தில். யோகேஷ் குமார் ஜோஷியும் போய்காரரா? அவரிடத்தில் நான் சொன்னது என்னன்னு பேசுறாரு. இப்போ அவர் சொன்னார்ல, நாங்கள் பாராளுமன்றத்தை விவாதிச்சிருக்கோம். என்ன விவாதிச்சிங்க அப்படின்னா, இந்த லடாக் ரீஜனில் நடந்த எல்லா ஆக்ஷன்ஸுமே ஒரு ப்ரோஆக்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு தான் இவங்க போர்ட்ரே பண்ணாங்க.
நம்ம போய் தாக்கணும் சீனாவை, சீனாவுடைய அத்துமீறலை நான் இது பண்ணல, நம்ம வந்து தாக்கணும், நம்ம அஃபென்சிவா தாக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நடந்திருப்பது ரியாக்ஷன் டு சைனீஸ் அட்டெம்ப்ட் டு கிராப் டெரிட்டரி. இதான் நடந்திருக்கு. இது நடந்து இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு டீடைல்டு பிரஸ் கான்ஃபரன்ஸை பத்தி இவங்க வச்சிருந்திருக்கணும் இது சம்பந்தமா. அதை வைக்கல. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில வந்து டிஃபென்ஸ் வந்து ஒரு டிபேட் பண்ணியிருக்கணும். அதை இவங்க செய்யாம இது ஒரு ப்ரோஆக்டிவ் ஆக்ஷனா பண்ணாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா, என்னால் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டார்ட் பண்ணா சைனாவுடைய அக்ரஷனுக்கு அது ஒரு காரணமா அவங்க எடுத்துக்குவாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சங்கிறாரு. இவ்வளவு வாய்ப்பு கிடைத்து பிரதமர் இதை பற்றி பேசாமல் எனக்கு சவக்குழி தோண்ட பாக்குறாங்க, நான் ஏழை தாயின் மகன், என்ன கொல்ற பாக்குறாங்க, எங்க அம்மாவை இழிவுபடுத்துறாங்க, என்ன தப்பா சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு வந்தவன், இதே கான்ஸ்பிரசி தியரியும் விக்டிம் கேமையும் ஆடிக்கிட்டே இருந்தாருன்னா இந்த தேசம் பலகீனப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.